தமிழ் வணக்கம். அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தைப்பொங்கல் அன்பு பொங்கல், ஆசை பொங்கல், இன்பப் பொங்கல், என்றும் வீட்டில் இனிமையான பொங்கல், மகிழ்ச்சியான பொங்கல். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இந்த மாட்டுப் பொங்கலுக்கு பொங்கல் வச்சுட்டு குழந்தைங்க கையில் ஆளுக்கு ஒரு கரும்பை கொடுத்து ஒவ்வொரு பிளேட்டை கையில் கொடுத்து எல்லாம் அடிக்குங்க. ஒரே சவுண்டாக இருக்கும். அந்த பிளேட்டில் அடித்து பிளேட்டு நெளிஞ்சு போயிடும். எல்லா வீட்லேயும் பிளேட்டு நெளிஞ்சு இருக்கும். காரணம் என்னென்னா, மாட்டுப் பொங்கலுக்கு அந்த சாப்பிட்ற தட்டுகளில் கொடுத்து தாம்பாளம், தட்டு, வடித்தட்டு இதுகளை கொடுத்து கரும்பையும் வெட்டி கொடுத்து அடிக்க சொல்கிறது. அப்படி அடித்து இந்த மாட்டுகளுக்கு சவுண்டு எழுப்புறது எல்லா மக்களும் சேர்ந்து. அதுகளுக்கு ஒரு மாடுக்கு பாவம், அது அரண்டு உருண்டு போய் நிற்கும். ஒரு நாள் என்றைக்கு இல்லாமல் ஒரு நாளைக்கு பிடிச்சி கடிச்சு இந்த அழகுபடுத்தி கரும்பில் அடித்து கரும்பு அல்லது மோளம் அடித்து சாப்பாடு ஊட்டி எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சு சாப்பாடு ஊட்டி அந்த மாட்டுகளுக்கு அப்படிலாம் செய்வாங்க கிராமத்தில். என்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த வேலையெல்லாம் மாட்டுகளை படுத்துனா அது என்ன செய்யுங்க, அதுக்கு தன்னால் அரண்டு போய் நிற்குங்க, பயந்து போய். பாயிர மாடு கூட அன்றைக்கின்னு பயந்து போய் நிற்குங்க. எல்லோரும் போடிச்சு, ஒருத்தர் எண்ணெய் வச்சுக்கிடுவார், ஒருத்தர் சீக்காய் வச்சுக்கிடுவார், ஒருத்தர் தண்ணி வச்சுக்கிடுவார், ஒருத்தர் தண்ணி மொண்டு கொடுப்பார், ஒருத்தர் குங்குமம் வச்சுக்கிடுவார், ஒருத்தர் சந்திரம் வச்சுக்கிடுவார். அப்படியெல்லாம் செஞ்சு அந்த மாட்டுக்கெல்லாம் கழுவி குளியாட்டி அதுகளுக்கு சிறப்பாக செய்வாங்க. அன்றைக்கி மாட்டு பொங்கல் அன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்கும். பார்க்க வேடிக்கை நல்லாயிருக்கும். பல காய்கறிகள் எல்லா காய்கறிகளும் போட்டு பொங்கல் செஞ்சு குழம்பு வச்சு போட்டு பெரட்டி சாமி கும்பிட்டு பொங்கலுக்கு ஊட்டுறதுக்கெல்லாம் பார்த்தா சிறப்பாக இருக்கும். தமிழ் வணக்கம்.